காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து காலிஃப்ளவர் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்க காயை வெஜிடபிள் சாப்பரில் போட்டு அதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக கட் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ண போகிறோம். கடல மாவு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் மசாலா பொருள்லாம் போட வேண்டியதான். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், லாஸ்ட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கடல மாவு எடுத்தீங்களோ அதே அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் காயில் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயமும் மல்லித்தலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுவும் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை. காயில் மாவெல்லாம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு பதமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து சின்ன சின்ன போண்டா மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் நம்ம போட்டு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும் பாருங்கள். இது வேவுறதுக்கு எப்படியும் 3-4 நிமிஷம் ஆகும். உள்ளேலாம் அப்போ தான் நல்லா மாவாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேவும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், வித்தியாசமான முறையில் வந்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போதும் செய்கிற காலிஃப்ளவர் பக்கோடா விட இது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோ ஃபாலோ மை சேனல். பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.